ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி என்ன சமையல் பண்ண போகிறேன் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் தக்காளிலாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். குழம்புக்கு புளி ஊற போட்டு வச்சுருக்கேன். மீன் நேற்றே வாங்கி நான் ஃப்ரிட்ஜில் க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன். இது பார்த்திங்கன்னா தேங்காய் பாறை மீன். இது புரட்டாசி மாதனால மீன் ரேட் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. அதனால் நேற்றே வாங்கிட்டேன். நம்ம புரட்டாசி மாதம் தான் கொஞ்சம் மீன் அதிகமாக சாப்பிட முடியும். ஏன்னா மீனோட ரேட்டெல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும். நாங்கள் புரட்டாசி மாதம் மீன் வாங்குவோம். சிலவங்க வாங்க மாட்டாங்க. நீங்கள் வாங்குவீங்களா வாங்க மாட்டிங்களா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம எப்போவுமே ஏதாவது குழம்பு வைக்கும்போது மோஸ்ட்லி கருவேப்பிலை போட்டிருந்தா நம்ம எடுத்து வச்சுட்டு தான் சாப்பிடுவோம். ஆனால் எதுலெல்லாம் நீங்கள் கருவேப்பிலை சேர்க்க முடியுமோ அதிலெல்லாம் சேர்த்து அரைச்சிருங்க. அப்போ நம்ம சாப்பிட்ருவோம். இப்படி பண்ணும்போது குட்டீஸும் சரி பெரியவங்களும் சரி கருவேப்பிலை எடுத்து வைக்காமல் கண்டிப்பாக சாப்பிட்ருவாங்க. எல்லாமே வயிற்றுக்குள்ளே போயிடும். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்ன சமைச்சிங்க அப்படின்னு நம்ம கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.